உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் அந்த உரிமையை திருப்பி பெறணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வுன்னு சொன்ன நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் போல அரசியல் பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இளைஞர்கள் அரசியல் முதல் சாக்கடை என்று விலகி நிற்பதை நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றோம்னு பேசுவதற்காக வாங்க இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? கேடில் விழுச்செல்வம் மாடல்ல மற்றவை எவை அப்படிங்கிறது ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறள். இன்னைக்கு நம்மள என்னென்ன துறையில எள்ளி நகையாடினாங்களோ, ஆடு மாடை மேய்க்க சொல்லிட்டாங்கப்பா, ஆடு மாடை மேய்க்க சொல்லிட்டாங்கப்பா, கற்காலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, குலத்தொழிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுபவர்களுக்காகத்தான் நாம இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. வரக்கூடிய ஜூலை 10 ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல் நில உரிமை மீட்புக்கான ஒரு பெரிய போராட்டத்தை, அறப்போராட்டத்தை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னெடுக்க இருக்காங்க. அதற்கு ஒரு அழைப்பு காணொலி கூட விடுத்திருந்தாங்க. அதை சில செய்தி ஊடகங்கள் போட்டிருந்தது. அவங்களுக்கு முதல்ல நன்றி. முதல் முறையா நீங்க அதை எங்களுக்காக போட்டிருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் எள்ளி நகையாடுறீங்கல்ல, எப்படிரா இந்த மாடு மேடெல்லாம் மேய்க்க சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், பழங்காலத்துல பல பேரை திட்டிருப்பாங்க, ஒழுங்கா படிக்கலன்னா மாடையாவது மேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மாடு எவ்வளோ பெரிய செல்வமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஒன்று. இன்னொன்று மாடு என்பது ஒரு மிகப்பெரிய செல்வமாக இருந்திருக்கு. கல்விதான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். ஆனால் அதோட ஒப்பிடுவதற்கு ஐயன் வள்ளுவன் பயன்படுத்திய சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல்ல. மாடு என்பது செல்வம். அப்ப மாடுனாலே செல்வம் அப்படின்னு பொருள்படுதுன்னு எடுத்துக்கலாமா? அப்ப மற்ற எல்லா செல்வமும் அதற்கு பிறகுதான் கல்விதான் முதல் செல்வம்னு சொல்றாரு. ஆனா நாம இங்க ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி என்பதை விமர்சிக்க கூடியவர்களுக்கு திருப்பியும் ஒரு முறை விளக்க சொல்லி எத்தனை தடவை விளக்க சொன்னாலும் புரியாது. அதாவது அதிமேதாவிகள் பயங்கரமா கேட்டிருந்தாங்க, இவர் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, அதை அதாவது RSS கோட்பாட்டோட போறாரு. அப்படியே பிஜேபி மாடு வச்சு அரசியல் பண்ற மாதிரி இவர் மாடு வச்சு அரசியல் பண்றாரு. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு காதையும் வச்சுட்டு பேச தெரிந்தா, கேட்க தெரிந்தா, பகுத்தறிய தெரிந்தா மனுஷங்கள்ட்ட கத்தி கத்தி போர் அடிச்சு போச்சு. ஒரு தடவை மாடுகளுக்காகவும் ஆடுகளுக்காகவும் நான் பேசுறேன், அதுவாவது என் சத்தத்தை கேட்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கத்திலையும் உங்க திமுக அரசு இந்த கேள்வியில கேட்கறதெல்லாம் இந்த திமுக அரசோட ஜால்ராக்கள் தானே. நீங்க ஜால்ரா போடுற திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, ஆடு மாடுகள் மேய்க்கிற மேய்ச்சல் நிலத்துக்கு அவங்கள அனுமதிக்கல. அதாவது பூர்வ குடிகளை மலையிலிருந்து வெளியேற்றும் நோக்கத்தோட இவங்க செய்கிற இந்த மரம் வெட்டுதல், மரம் கடத்தல் எல்லாம் இப்போ அரசாங்கம் தான் பண்ணுது. அப்போ இவங்களோட அக்கப்போர்கள், காடுகளில் எடுக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள், மலை வெட்டிட்டு போறது, இதெல்லாம் பூர்வ குடிகளுக்கு தெரியக்கூடாது. இதனால பிரச்சனைகள், அதாவது இந்த ரகசியங்கள்லாம் வெளியில போயிடக்கூடாது. இந்த பூர்வ குடிகளை அகற்றுனா முழு காடுகளையும் வசப்படுத்தி நல்ல கொள்ளை அடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட இவங்களை வெளியேற்றும் பொருட்டு இந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு ஆடு மாடுகளுக்கு தடை விதித்ததுனாலையும் இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் அண்ணன் அதுகளுக்கு உரிமைக்காக, அதுகளுக்கு அதை கேட்க தெரியாது, அது உரிமை ஆர்ப்பாட்டம்லாம் அதுகளுக்கு பண்ண தெரியாது, வாயில்லா ஜீவன்னு சொல்றதுனால அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு அந்த மேய்ச்சல் நிலத்தை மீட்டு கொடுக்கும்படியாதான் இந்த ஒரு நூதன போராட்டம் தான். நம்ம முதல்ல கவன ஈர்ப்பு போராட்டம் கூட வச்சுக்கலாம். ஆமா, தற்சார்பு பொருளாதாரத்தை நம்மளுடைய முதன்மை கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எல்லாமே தன் மண்ணை சார்ந்த, மண் வளத்தை சார்ந்த ஒரு பொருளாதார ஈட்டுதலாக இருக்கணும் அப்படிங்கிறத முன்மொழிகிறோம். அப்ப அதற்கேற்றவாறு நம்ம இந்த போராட்டத்தை அறிவிக்கிறோம். இன்னைக்கு பாலினுடைய சந்தை மதிப்பு எவ்வளவு தூரம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பா பல லட்சம் கோடிகளுக்கு நம்ம அந்நிய செலவாணிகளும் அதே மாதிரி முதலீடுகளையும் நம்ம ஈர்க்கிறோம். குறிப்பா இந்த பால் உற்பத்தினால. அது நம்மளுடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்களே பல இடங்கள்ல பேசியிருக்காரு, பெருமையா பேசியிருப்பாரு. பீஃப் எக்ஸ்போர்ட்ல நம்ம தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க எப்படி ஆவின் பால், அப்படின்னாலே பசு,
நமக்கு வந்து ஆனா உண்மையாகவே இந்த போதுமான பசுக்கள் பசுகள் மேய்வதற்கான மேய்ச்சல் நிலங்களோ இருக்குதானா இல்ல. A2 பால் தான் ரொம்ப நல்ல பால்னு சொல்றோம். ஆனா அதுக்கான ஏத்த கொள்முதல் இருக்கா? இங்க இருக்க மக்களுக்கு அந்த A2 பால் கிடைக்குதானா? சென்னையில வந்து ஒரு நாட்டு மாட்டு பால் கிடைக்குதுன்னா அது அபூர்வம், அது ஆர்கானிக், அது வந்து அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அப்ப விச் மீன்ஸ் நம்மளுடைய சப்ளை குறைவாக இருக்கு, அதற்கான உற்பத்தி வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்ப இதை எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய மாட்டு ரகங்களை வந்து மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய அவசியமா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய மாட்டு ரகங்களை, நாட்டு மாட்டு ரகங்கள் பிரேசில் நாடுகள்லாம் பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை திருப்பி நம்ம அந்த பிரீட்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. இதனுடைய அவேர்னஸ், அதாவது இதோடைய விழிப்புணர்வு தெரிந்தவர்கள் மட்டும்தான் இதற்கான உண்மையை வந்து புரிந்து அதற்கான நகர்வுகளை முன்னெடுக்க செய்வாங்க. அப்படிதான் நாம் தமிழர் கட்சி இது முன்னெடுக்குது. அதே மாதிரி அமுல் நம்ம சொல்றோம். அமுல் நிறுவனம் வந்து இந்த ஒன்றிய அரசு நடத்தக்கூடியது. இப்ப இவங்க எல்லாருக்குமே மாட்டினுடைய பால்ல இருந்து வரக்கூடிய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வரணும் அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரம் இங்க தேவைப்படுது. அதை ஊக்குவிக்கக்கூடிய அளவுல இங்க பொருளாதார அமைப்பு இருக்கானா இல்ல. நம்ம எப்படி வந்து கொரோனா காலத்துல வந்து ஈஜிப்ட்ல இருந்து வெங்காயம் இறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்ட கூடாது அப்படிங்கறத நம்மளுடைய ஆதங்கம். ஆனா அன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது வெங்காயம் சாப்பிடுறதில்ல, பூண்டு சாப்பிடுறதில்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பத்தி கவலை இல்லைன்னு மாட்டாங்க, அதனால நம்மளும் குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையாகவே இந்த பொருளாதாரம் சமன் செய்யப்படணும், சரி செய்யப்படணும் அப்படின்னா இந்த மண்ணும் மண் வளத்தை சார்ந்த ஒரு பொருளாதாரமும் இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்புக்குள்ளார உள்ளடங்கியது தான் இந்த மேய்ச்சல் நிலங்களை வந்து அவங்களுக்காக விடுறது. ஆனால் இன்னைக்கு அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கான இடம் இது கிடையாதுன்னு அவங்களை வந்து அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறத, அந்த மேய்ப்பவர்கள் வந்து அவமானப்படுத்தி அனுப்புறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதை எதிர்த்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். நம்மளும் பல இடத்துல சொல்லிட்டோம், ஆடு மாடு மேய்த்தல் என்பது அரசு பணி என்பது படித்தவர்களுக்கானதல்ல. வயதானவர்கள் அதையே வந்து தொன்று தொட்டு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் வகையில ஆடு மாடு வச்சிருக்காங்க வீட்டுல அப்படின்னா அதை நீங்க செய்யுங்க, அரசுக்கு வந்து பாலை வந்து உற்பத்தி பண்ணி கொடுங்க, உங்களுக்கான தொகை கொடுக்கப்படும், அது அரசு பணி ஆக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம நம்ம வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யும் போது சீஸோ பன்னீரோ பட்டரோ இதெல்லாம் உருவாக்கும் போது அதற்கான பல வகையான ஹியூமன் ரிசோர்சஸ் நமக்கு தேவைப்படுது. லேபர்ஸ் தேவைப்படுது, டயட்டீஷியன்ஸ் தேவைப்படும், வெட்டினரி டாக்டர்ஸ் தேவைப்படும், எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஆமா, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அதற்கான நிலங்களை வந்து சரி செய்யணும், என்ஜினியர்ஸ் தேவைப்படும், எத்தனையோ விஷயங்கள்ல படித்த பட்டதாரிகள் தேவைப்படும். இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டுலாம் நம்மளால ஒரு ஃபேக்டரியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ அமைக்க முடியாது. சாணி அள்ளுறது மட்டும் இல்ல வேலை, அங்க ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி அதாவது போய் அன்னைக்கு வந்து வயல் வெறுப்புல போயிட்டு அரிசியை வந்து அறுவடை செஞ்சவங்க எல்லாம் வந்து ஒரு தூக்குச்சட்டி எடுத்துட்டு சுமந்துட்டு ஒரு இதை கட்டிட்டு போனாங்க அப்படின்னா அதே மாதிரிதான் இந்த காலத்துலயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இன்சுலேட்டட் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கூட நம்ம போய் அதை பண்ணலாம். அதனால இன்னைக்கு ஒன்னும் இல்ல, உதாரணத்துக்கு டாட்டாவினுடைய ஓனர் வந்து நிறுவனர் வந்து இன்னைக்கு பெரிய இடத்துல வந்து தோட்டம் அமைத்து, இவர் எடுத்துக்கோங்களேன், அம்பானி அவர்கள் எடுத்துக்கோங்க, அம்பானி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தோட்டம் அமைத்து மாம்பழம் விளைவிச்சு அதை எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்கிறாரு, அதுல ஒரு பெரிய லாபத்தை ஈட்டிருக்கிறாருன்னு செய்திகள் சொல்லுதே. அவருக்கு ஏன் விவசாயம் பண்ணணும்னு தோணுச்சு? சோ இப்படி விவசாயம் அதை செஞ்ச உடனே இப்ப அனில் அம்பானி தான் போய் மரத்தை நட்டு கிளைய வச்சு நட்டு டெய்லி தண்ணி ஊத்தி அவரு தான் பால் கறந்து கொடுப்பாரா உடனே. இப்ப அம்பானி வந்து சொல்றாரு, எப்பா நான் இப்படி எல்லாம் வச்சு இவ்வளவு பெரிய சந்தை பொருளை ஆக்கியிருக்கேன், நான் இவ்வளவு வருமானம் ஈட்டியிருக்கேன்னா நீங்கள் வந்து இந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நீங்க சாணி அள்ளினீர்களா, நீங்கள் மாட்டு மூத்திரத்தை பெருக்கி விட்டீர்களா, நீங்க கொட்டாய் அடைச்சிங்களான்னு கேட்பாங்களா? அவர் ஆள் வச்சுதான் செய்வார். இப்போ அண்ணன் சீமான் விவசாயத்தின் பெருமையை சொன்ன உடனே சீமான் ஆடு மாடு மேய்ப்பாரா, சீமான் பிள்ளைகள் மேய்க்குமா? எப்பா ஒரு அருமை பெருமை சொல்ல, இவங்களுக்கு அதனுடைய உண்மையோ இவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவமோ தெரியாதனால இன்னைக்கு மாம்பழத்தினுடைய விவசாயிகள் படக்கூடிய அவல நிலையை நம்மளால பார்க்க முடியுது. என்னக்கா டெய்லி மாங்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு, அதையே உங்களால பதப்படுத்தியோ அதுக்கான பாதுகாப்பையோ பண்ண முடியல அப்படின்னா என்ன மாதிரியான அரசு இது அப்படிங்கறதுதான் கேள்வி கேட்க தோணுது. ஆண்டு ஒன்றுக்கு காய்க்கக்கூடிய மாம்பழங்கள், அதை கூட அந்த உற்பத்தியை கூட அந்த விவசாயிகளுக்கான ஒரு மினிமம்
மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை ஒரு விலையை வந்து நிர்ணயிக்க முடியாம எக்ஸ்ட்ராவா அதிகப்படியாக உற்பத்தி ஆகும்போது அந்த காலகட்டங்கள்ல அந்த மாம்பழத்தை என்ன பண்ணலாம், எவ்வளோ மாசா அது இதுன்னு வருது, என்னென்னமோ பிராண்ட் வருது. நீங்க அதை பதைப்படுத்தி அதை கூழாக்கி அதனை வந்து நீங்க வந்து என்ன மேங்கோ பாப்பட்லாம் சொல்றாங்க, இந்த நார்த்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க, ஆம் பண்ணாங்கிறாங்க, என்னென்னமோ விஷயங்கள் பண்ணலாம் ஒரு மாம்பழத்தை வைத்து. ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டோரேஜ் கிடங்கு இல்லை நம்ம கிட்ட, அதுக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் செய்வதற்கான தொழிற்சாலைகள் இல்ல. இது எத்தனையும் பண்ணி கொடுக்கறதுக்கு தவறி இருக்கிறது அரசாங்கம் சொன்னா அது மிக இதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்மகிட்டே வந்து நீங்க வந்து போய் இப்போ கிராமத்துல போய் ஆடு மேய்ப்பீங்களா, மாடு மேய்ப்பீங்களா, தோட்டம் வைப்பீங்களா? நானே ஒவ்வொரு வீடு மாறும்போது பால்கனிலையாவது செடி வச்சிட முடியாதான்னு பாக்குற ஆளு நானு. அதுக்கு வாட்டப்படல, எனக்கு வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இருக்கவங்க செய்யுங்க அப்படின்னு தான் அதை சொல்றாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண முடியாது, எல்லாரும் வீட்டு மாடியிலையும் தோட்டம் வைக்க முடியாது, வாடகை வீடுகள்ல இருப்பவரால சாத்தியம் இல்லை, நிலம் இல்லாதவரால விவசாயம் பண்ண முடியாதுங்கிற சங்கடம் தெரிஞ்சனாலதான் அண்ணன் அதை அரசு பணியாக்குறேன், அதுல ஆர்வம் இருக்கிறவங்க அதுல வேலை செய்யணும் வந்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. பொருளாதாரம் தான் வளர்ச்சி, அதுதான் ஜிடிபி growthக்கு முக்கியமான பங்கு இருக்கும். நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி அதுல நீங்க பெரிய ஆளாயி இங்க இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சு அது வெளிநாட்டுக்காரங்களை வந்து சம்பாதிச்சு எடுத்துட்டு போறதுக்கு இந்த மண்ணிலேயே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்க பொருளாதாரத்தை கிட்டுங்களே அதற்கான சூழல் அமைங்கன்னு போராடிட்டு இருக்கோம். எங்க ஆட்சி வந்ததுன்னா கட்டாயம். இல்ல இப்பவும் நான் சொல்றேன், இப்ப எகத்தாளம் பண்ற நீங்க, இன்னைக்கு கிண்டல் கேலி பண்ற நீங்க, அன்னை டாஸ்மாக்ல வெக்கமே இல்லாம அரசு பண்ணின்னு போய் நிக்கிற நீங்க எல்லாரும் நாளைக்கு அண்ணன் கையில அதிகாரம் வந்து இதை நடைமுறைப்படுத்தும் போது நீங்க ஒருத்தன் கூட வேலை கேட்டு இந்த வரிசையில வந்து நிக்க கூடாது சொல்லிவிட்டேன். இன்னும் ஒரு காணொளியில நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.